சித்தர்கள் சொன்ன நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளை நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் முக்கியமாக நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம் கால் பாத எரிச்சல். எதனாலங்க இந்த கால் பாத எரிச்சல் இருக்கு? என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல டாக்டர். காலில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு. நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது, நரம்புகளில் இரிட்டேஷன் ஏற்படும் பொழுது, கால் பாதங்களில் ஒரு மாதிரி எரிச்சல். அதுவும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, முன்னங்கால் கால் பாதத்தில் முன்பகுதியில் அந்த விரல்களுக்கு டோஸ்க்கு கீழே அட்ஜன்சட்டாக இருக்கக்கூடிய அந்த ரீஜியனில் அதிகமான எரிச்சல் தெரியுது. அதுக்கப்புறம் உள்ளங்கால்லையும் அதிகமான எரிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் அதிகமாக அதிகமாக இந்த எரிச்சலும் உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும். முக்கியமான விஷயம், பெரும்பாலும் இந்த கண்டிஷன் எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. ஆனால் இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த எரிச்சலை நம்ம சரி செய்வது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த கால் பாதத்தில் நிறைய பேருக்கு எரிச்சல் ஏற்படுது. பாடியில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எனக்கு எப்படிங்க ரத்தத்தில் டாக்ஸின்ஸ்லாம் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதில் இருக்கக்கூடிய அதிகமான உப்பு சுவை. பெரும்பாலும் நீங்கள் உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் கழிவுகளாக தான் சேருது. அந்த கழிவுகள் டாக்ஸின்ஸ் கால் பாதத்தில் எரிச்சலை ஏற்படுத்துதுங்க. ஸோ இந்த எரிச்சல் குணமாவதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப முக்கியம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் சொன்ன நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளை நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் முக்கியமாக நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம் கால் பாத எரிச்சல். எதனாலங்க இந்த கால் பாத எரிச்சல் இருக்குது? என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல டாக்டர். காலில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு சுகர்லாம் எதுவுமே கிடையாது. சுகர் இல்லாமலே எனக்கு ஏன் இந்த கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுது? இதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கால் பாத எரிச்சல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இது ஏற்படுதுங்க. இந்த கால் பாத எரிச்சலை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? பெரும்பாலும் யாருக்குங்க இந்த கால் பாத எரிச்சல் வருது? ஃபஸ்ட்டு ரீசனாக நம்ம சொல்கிறது சுகர் தான். ஸோ டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த கால் பாத எரிச்சல் அப்படின்றது ஏற்படுது. ஸோ இந்த கால் பாத எரிச்சல் சுகர் அதிகமாகும்போது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த கண்டிஷன் இருந்தால் கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுது. இது என்ன பண்ணுது? ஏன் எரிச்சல் ஏற்படுதுன்னா, அந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது, நரம்புகளில் இரிட்டேஷன் ஏற்படும் பொழுது கால் பாதங்களில் ஒரு மாதிரி எரிச்சல். அதுவும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, முன்னங்கால் கால் பாதத்தில் முன்பகுதியில் அந்த விரல்களுக்கு டோஸ்க்கு கீழே அட்ஜன்சட்டாக இருக்கக்கூடிய அந்த ரீஜியனில் அதிகமான எரிச்சல் தெரியுது. அதுக்கப்புறம் உள்ளங்கால்லையும் அதிகமான எரிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் அதிகமாக அதிகமாக இந்த எரிச்சலும் உங்களுக்கு அதிகமாகிட்டே வரலாம். அடுத்து முக்கியமாக இன்னும் ஒரு ரீசன், முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் உடலில் விட்டமின் டிஃபிஷியன்சி, பர்டிகுலராக விட்டமின் B12 இதோட டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா கால் பாதத்தில் உங்களுக்கு எரிச்சல் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவது தைராய்டு பிரச்சனை. இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை. இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதங்களில் அதிகமான எரிச்சல் நிறையவே ஏற்படுதுங்க. ஸோ இந்த கால் பாத எரிச்சல் இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னா எவ்வளோ இருக்குது? TSH லெவல் உங்களுக்கு 8, 9, 10, இன்னும் ஒரு சிலருக்கு 25 அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலோ, இல்லை உங்கள் உடலில் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், தைராய்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு கால் பாதங்களில் எரிச்சல் தென்படலாம். இல்லை நமக்கு விட்டிலிகோ மாதிரியான சரும பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஸோ தோலில் இருக்கக்கூடிய இந்த வெண்மை நிற புள்ளிகளோ வெண்மை நிற திட்டுக்கள், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் இந்த கண்டிஷன் எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. ஆனால் இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த எரிச்சலை நம்ம சரி செய்வது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த கால் பாதத்தில் நிறைய பேருக்கு எரிச்சல் ஏற்படுதுன்னா பாடியில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எனக்கு எப்படிங்க ரத்தத்தில் டாக்ஸின்ஸ்லாம் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதில் இருக்கக்கூடிய அதிகமான உப்பு சுவை.
பெரும்பாலும் நீங்கள் உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் கழிவுகளாக தான் சேருது. அந்த கழிவுகள் டாக்ஸின்ஸ் கால் பாதத்தில் எரிச்சலை ஏற்படுத்துதுங்க. ஸோ இந்த எரிச்சல் குணமாவதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப முக்கியம். ஸோ கால் பாதத்தில் எரிச்சல் குணமாவதற்கு சிம்பிளான வழிமுறைகள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது பிளட் பியூரிஃபையர். இதுக்கு கொஞ்சமாக காலையில் நம்ம இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. துளசி இலைகள். ஸோ துளசி இலைகள் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ துளசி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்க்கணும். ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு, ஒரு 200 ml இதை குடிக்கணுங்க. காலையிலே குடிக்கும்போது நமக்கு அந்த பிளட் சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லாமல் இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய எரிச்சலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கால் பாதத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல் குறையும், சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தால் அதற்கான மெடிசன்ஸோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் அதற்குமே தீர்வுகள் இருக்குது. சரிங்க, இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி, B12 டிஃபிஷியன்சினால் கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுது. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போது இந்த நட்ஸ் வகைகள் எல்லாமே நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. நட்ஸ் வகைகள் அப்படின்னு சொன்னால் டெய்லி ஒரு 4-5 பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், பூசணி விதை, வெள்ளரி விதை, சீட்ஸ் இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக முருங்கை விதையை பொடி செய்து நம்ம எடுக்கும்போது நரம்புகள் வலிமையாகும், கால் பாத எரிச்சல் நமக்கு குறையும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த முருங்கை விதையை நம்ம லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் வறுக்கணும். ஸோ லேசாக வறுத்து அந்த மேல் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை நம்ம டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரே ஒரு வேளை காலையிலையோ இல்லை இரவு நேரத்துலையோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கலந்து இதை சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ இந்த முருங்கை விதை பொடியை சாப்பிடும்போது நரம்புகள் வலிமையாகும், கால் பாத எரிச்சல் காணாமல் போகுதுன்னே சொல்லலாங்க. ஸோ இது நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு 2-3 முறையோ இதை ட்ரை பண்ணலாம். மருதாணி இலைகள். ஸோ மருதாணியை நல்லா அரைச்சிக்கணும். மருதாணியை அரைச்சிட்டு இதனோட வசம்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா? வசம்பு பொடியும் சேர்த்து மஞ்சள் பொடியும் சேர்த்து மருதாணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளங்காலில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இன்டர்னலாக நம்ம சாப்பிட்ற விஷயத்த சொன்னேன். இது உள்ளங்காலில் இல்லை கால் பாதம் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி செய்யும்போது கால் பாத எரிச்சலோ இல்லை சின்ன சின்ன கொப்புளங்கள் நிறைய பேருக்கு வருது, இல்லை காலில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் மசில்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபாகிடுச்சு, ரஃப்பாக இருக்குது, அங்கங்கே கால் ஆணி திட்டுக்கள் தெரியுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ கால் பாத எரிச்சலுக்கான காரணங்கள், எளிய தீர்வுகளை பற்றி பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.